ஷாக்கிங் 10K தட்டி தூக்கி ஆகணுங்க. கடவுளே, நம்ம யூடியூப் சேனல் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே அப்படியே போகணும் போது நான் ஜோசிக்கு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து தெரிக்க விட்டுருங்க. இந்த இருக்கு நம்ம வேலை செஞ்ச ஸ்ரீயானி ட்ரெஸ் பாயிண்ட் பிஸ்னஸ் டெக்னிக் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ஜானி அந்த இடத்துல இருக்குது. அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது, நிறைய வெள்ளைக்காரர்கள் இருக்காங்க. வெல்கம் டு சிரான் ஃபேமிலிஸ். கிட்டத்தட்ட இது நம்ம சேனலில் வந்து 2வது ப்ளாக். அதாவது வந்து ஃபேஸ்புக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக் வந்து நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க. அதாவது நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப தேங்க்ஸுங்க. அதாவது வந்து நம்ம 10K தட்டி தூக்கி ஆகணுங்க. ஸோ 2வது வீடியோ, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பைக் ப்ளாக் வந்து தெரியும். நம்ம சேனல் வந்து ஃபுல்லாகவே ஒரு ட்ராவல், அதாவது ட்ராவலுக்காகவே தொடங்கின சேனலுங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம சிரோன் போய் டிஆர்எஸ் அந்த சேனல் வந்து நம்ம தொடர முடியாமல் போய் திரும்ப இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிரோன் போய் டிஆர்எஸ்க்கு எடுத்த அந்த சேனலுக்கு எடுத்த வீடியோ தான். பட் அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் போட முடியல. ஸோ இந்த சேனலில் போடுறேங்க. ஸோ இந்த வீடியோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நம்ம இப்போ நீரோடு போயிருக்கோங்க. நீரோடு இருந்து இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னவலைக்கு போகிறோம். ஸோ பின்னவலி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீதிக்காம ஸோ அப்படியே நிறைய கேட்காது. அந்த ஊர்களை தாண்டி போவாங்க. அந்த ஊர்களை தாண்டி போகும்போது நம்ம கோப்ரோவில் கவர் ஆகுறதா வந்து நான் பார்க்குற விஷயங்கள் நிறைய அழகான விஷயம் இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். அது மாதிரி நம்ம சிரோன், அதாவது நம்ம சவுண்ட் பாக்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம சவுண்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம சப்போர்ட் தட்டி விட்ருங்க. நம்ம ஒரு வீடியோ உங்களை அப்போ டக்கு தெரியும். வாங்க வீடியோ கொடுப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு பைக் ப்ளாக் வீடியோ தாங்க. ஸோ பைக் ப்ளாக் வீடியோவிலேயே உங்களுக்கு தெரியும், நம்ம அதாவது டிஆர்எஸ் சேனல் வந்து சிரோன் போய் டிஆர்எஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் கொடுக்குறத விட நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பயனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, நாங்கள் அப்படி வீடியோ போய் நிறைய பேசி உங்களுக்கு போட அடிக்கணும். வீடியோ போயிடும். குட் மார்னிங் சிரோன் ஃபேமிலிஸ். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரோமில் தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பெரிய ஒரு போலீஸ் பிரச்சனை, அதாவது வந்து ஒரு போலீஸில் இருந்தே பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பெரிய பிரச்சனை சொல்கிறத விட அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்ம இந்த ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெண்ட்டு கொஞ்சம் கேஸை கேட்டுருந்தாங்க போலீஸோ, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நம்ம மான்ஸ்டர் எடுத்த காரணம் வந்து நிறைய ரைட் போகணும், நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணுன்றாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ப்ளாக் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கு, என்ன செஞ்சுட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ மோட்டோ ப்ளாக்குன்றதே இப்போதைக்கு இல்லைங்க. கிட்டத்தட்ட நம்ம அதாவது வந்து நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேகாலில் இருக்க பின்னவலைக்கு தான் போகிறோம். பின்னவலைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த இலங்கையில் உங்களுக்கு தெரியும், அந்த மிருகங்களுக்கு வந்து நிறையவே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க. அதாவது வந்து பாதுகாக்கத்தில், அதாவது டூரிஸ்ட் ப்ளஸில் வந்து முதல்ல இருக்கிறது இந்த சரணாலயங்கள் தான். ஸோ அந்த சரணாலயங்களுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் கொடுப்பாங்க நம்ம இலங்கையில் வந்து. இன்றைக்கு வந்து அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பின்னவலைக்கு தான் போகிறோம். போயிட்டு அப்படியே அங்கே இருந்து அங்கே இருக்கிற மிருகங்கள் அது இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன மாதிரி ஒரு என்னப்படியே பண்ணாமே கொண்டு வரவங்க வீடியோ. நான் இன்னும் இன்ட்ரோ பேசலை, இங்கே இருந்தபடி இதுலேருந்து பேசிவிட்டு அப்படியே இன்ட்ரோ பேசுவோன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்க, கடவுளே, நம்ம யூடியூப் சேனல் இன்னும் வளரணுமெண்டு நான் இறைவனை வேண்டிக்கிட்டு அப்படி இங்கே இருந்து போயிடுவேங்க. டைம் சரியாக ஒரு 6:30 7 மணிக்கு 6 மணி நினைக்கிறேன். இங்கே இருந்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 கிலோமீட்டர் பக்கம் தான் போகணும். அதுவும் செம்ம தூரம் தாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை டைம்ன்ற காரணத்தால் நம்ம கொஞ்சம் போகிறது ட்ராவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நினைக்கிறேன் நம்மளோட ரோட்டெல்லாம் பார்க்கும்போது தெரியும், மழை கொஞ்சம் தூரம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது ப்ளாக் வீடியோங்க. இந்த வீடியோ எனக்கு எப்படி வருமானு தெரியலன்னு சொன்னால் கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ இருக்குங்க நம்ம சேனலில் போடுறதுக்கும். இங்கே அப்படியே நிப்பாடி வச்சுங்க, ரெயின் வேறு போதுங்க. நீர்வளம் செம்ம ஏரியாங்க. உண்மையாக உங்களுக்கு தெரியும், நம்ம நீர்வளம் நம்ம சிரோன் போய் டிஆர்எஸில் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அது நிறைய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாய் தடுமாறுதுங்க. ஸோ இப்படியான டைமிங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகான மூமெண்ட்டுங்க. அதாவது மார்னிங் டைமில் 6 மணி இந்த ரெயின் எல்லாம் பார்க்குற அந்த மூமெண்ட் வந்து நுவரெலியா டைல்லையும், அதாவது இந்த நுவரெலியாவிலையும் இதே மாதிரி தாங்க. எப்படி நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க எல்லோரும். ஸோ உண்மையாக நம்ம மான்ஸ்டர் சொல்லி வேலையில் அவ்வளோ ஒரு அழகான லுக் நம்ம R15. இன்னும் R15 நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதாவது நம்ம ரசாத் மலத்தில் நடத்தி போங்க தெரியும், மருதமனையில் அது நிறைய பிரச்சனை வந்துச்சுங்க. அதில் பற்றி நான் உங்களுக்கு நிறைய பேசுகிறேன். பட் இப்போ நம்ம ஒரு வராது. ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து அதை பற்றி பேச தருவோம். பாருங்கள், ரெயினில் வந்து நம்மளை தாங்க எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. செம்ம ஹாப்பிங்க எனக்கு. ஸோ இங்கேருந்து போவாங்க, கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தூரம் இங்கேருந்து போகணும். மழையும்
தண்ணிக்குள்ளே வந்து காலை வச்சுட்டேங்க. வீடியோலாம் எப்படியாச்சும் ஒரு கதையோட இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே அப்படியே போகணும் போது நான் யோசிப்பேன் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி. பட் என்ன செய்கிறது, நமக்கு வீடியோ குவாலிட்டி பிரச்சனையா இல்லை நம்ம வாய்ஸில் பிரச்சனையா நம்ம கண்டென்ட்டில் பிரச்சனையா அப்படியான பிரச்சனை நான் தேடி பார்த்து வருங்கால செம்மலான வீடியோ பாருங்க. ஸோ இதுக்கு அப்புறம் வர வீடியோலாம் உங்களுக்கு நீங்கள் எனக்கு கொமெண்டில் சொல்லிடுங்க. நான் மைக்கில் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட் நிறைய அப்டேட் கொடுத்து பார்த்துட்டு இருக்கேன் நானும். இப்போ நம்ம கழிச்சிட்டு இருக்கும்போது ரெயின் அப்படியே போயிடுச்சிங்க. மோட்டோ ப்ளாக் பண்ணுறது வந்து செம்ம ஆசாங்க. நம்ம எவ்வளோக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ நிறைய பேர் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்ம பார்க்குறதுக்கு விரும்புவாங்க தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு எல்லாத்தையும் கையில் கொஞ்சம் காசு வேணும். அது இந்தியா மாதிரி இல்லை, நம்ம இலங்கையில் டபுள் காசு. இங்கே தாங்க நம்ம வேலை செஞ்ச சொப்பு இருக்குது, ஸ்ரீயானி ட்ரெஸ் பாயிண்ட் கண்ணாடி வேறு கிட்டத்தட்ட 4 வருஷமாக வந்து ஸ்ரீயானி ட்ரெஸ் பாயிண்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து 2வது வீடியோ. நம்ம லைஃப் எல்லாம் பற்றியில் பேசுறதில்ல, உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலைங்க. நான் அப்படியே நம்ம டிரெக்டாக அப்படியே போயிட்டே இருப்போம். கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா செம்மங்க இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் மாதிரி இதாக இருக்கும். அந்த டைம் நமக்கு சேனல் இல்லைங்க. எனக்கு சேனல் திரும்ப ஆசை இருந்துச்சு, பட் அதுக்கான எப்படி அந்த மூமெண்ட்டை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ தான் எல்லாமே கைவாசம் வந்து நம்ம செய்கிறோம். அதாவது ஷான் ப்ளாக்ஸில் வந்து நிறைய சேனல் வீடியோ நிறைய வீடியோ இருக்குது, நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. மறக்காமல் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து தெரிக்க விட்டுருங்க. இந்த இருக்குது நம்ம வேலை செஞ்ச ஸ்ரீயானி ட்ரெஸ் பாயிண்ட். பார்க்கும்போது ஒரு கவலையான மூமெண்ட் தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாமே நன்மைக்கு நம்ம அதாவது அங்கேயே இங்கே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு யூடியூபராக வளம் வந்துட்டு இருக்கோமா இளைஞர் நிறைய இடங்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியா அது மீறிக்காமன்ற ஒரு இடத்தை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னொரு 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது போகிறதுக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. தமிழ் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் தமிழர்களுக்கு இடமில்லைன்னு சொன்னாலும் நிறைய இடம் நீங்கள் சிங்கள ஏரியாவுக்குள்ள பார்த்து நிறைய இடங்கள் வந்து நம்ம தமிழ் கோயிலில் பார்க்கலுங்க. இன்னொரு 50 கிலோமீட்டருக்கு நாங்கள் போவோம். நம்ம போடி விரும்ப டக்கு இந்த வீடியோ முடிச்சு நம்ம மோட்டோ ப்ளாக் நிறைய வீடியோ. அது நான் GoPro 13 அப்டேட் இருக்குது, iPhone 17 அப்டேட் இருக்குது. என்னெல்லாம் சொல்லி நான் இதுக்கு நிறைய ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுவேன். இப்போதைக்கு இல்லைங்க. பட் நம்மக்கிட்ட அதுக்கான அமௌண்ட் இருக்குது. பட் முடிஞ்சளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் ஏற்றிடணும். அது வந்து நம்ம சில ஃபேமிலிஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10K நான் என்னால் முடிஞ்ச நிறைய உதவிகள் நிறைய பேருக்கு செய்வாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை, பட் இருந்தாலும் கொடுக்குற அளவுக்கு இல்லை. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் மறந்தே போயிட்டேங்க. நம்ம வந்து பின்னவலை கிட்ட வந்துட்டோம். அதாவது வந்து கேகாலை தாண்டி ஒரு உங்களுக்கு யானையை பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். நான் வரும்போது எப்படின்னா யானை தூரத்துலேருந்து பார்த்தேன். பின்னவலை கிட்டத்தில் அதாவது வந்து அந்த 50 கிலோமீட்டர்லேயே ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம பின்னவலை போயிருக்குது. அந்த பார்க்க வந்து உள்ளால் சுற்றி அப்படி இப்படியே போகுதுங்க. இதில் வந்து இந்த பிஸ்னஸ் டெக்னிக் ஒன்று பண்ணுறாங்க. அந்த யானை அந்த இடத்துல இருக்குது. அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது, நிறைய வெள்ளைக்காரர்கள் இருக்காங்க. அந்த யானையை வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம். வேறு மாதிரி பின்னவலை பார்க்கிட்ட வந்துடுறாங்க. ஸோ நம்ம பார்க் பண்ணுறது தாங்க, பைக் பார்க் பண்ணுறது தான் ஒரு இடம் இல்லாமல் இருக்குது. நான் அங்கிட்ட இங்கிட்ட பார்த்தேன், பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, ஒரு இடம் கூட சரியாக இல்லைங்க. முன்னுக்கு இருக்குது அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இருங்க, அந்த இடத்துல போயிட்டு பார்ப்போம். முன்னுக்கு அப்படியே இந்த பார்க்கிங் தான் போட்டுருக்கானது இல்லை, முன்னுக்கு ஏதோ ஒன்று கட்டுப்பட்டு இருக்குது. கொஞ்சம் இருங்க அப்படியே பார்ப்பேங்க. எங்கே பார்க் பண்ணது தெரியல எனக்கு இடம். ஸோ இந்த இடத்துல பார்க் பண்ணேன். ஸோ அந்த அவர்கிட்ட கேட்பாங்க என்ன மாதிரின்னு சொல்லி. ஐயா பார்க்கிங் கொத்தனது பார்க்கிங் முன்னுக்குன்னு சொன்னாங்க. பட் முன்னுக்கு எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை. அந்த இடத்துல பார்க் பண்ண எல்லாத்துக்கும் சொன்னால் ஒரு சேஃப்டியோட இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கொழும்பு பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சில பைக் நம்ம தூரத்து பைக் வேறு ரொம்ப ஏதாச்சும் ஒரு மிஸ்ட் ஆகிடுச்சுனாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடணும் பார்க்குறது பைக். அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது, நமக்கு பெட்டருங்க. இந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்க்க போனோம். அப்படி முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. அந்த கடையில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லித்தான் பார்க்க போகணும். பார்க்கிங்கே இல்லைங்க நம்ம பார்க்குற அளவுக்கு. இந்த இடத்துல இருக்கும் நினைக்கிறேன் அந்த வெளிநாட்டவர்கள் மட்டும் தான் நினைக்கிறேன். டூரிஸ்டாக வரவங்க மட்டும்தான் அந்த இடத்துல பார்க் பண்ணலாம். பார்க் பண்ண ஏழுமென்று நினைக்கிறேன். அப்படியே திரும்ப போவோங்க. திரும்ப போயிட்டு முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. முன்னுக்கு ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கடை ஒன்று இருந்துச்சுங்க. அந்த கடையில் அப்படியே ஒரு அக்கா ஒன்று இருந்தாங்க. அந்த அக்கா கிட்டே அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போவோம் நம்ம பைக்கை. உள்ளுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். போகணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம உள்ளே போயிட்டு வர்றதுக்கு. நிறைய நம்ம மான்ஸ்டர் தாங்க எல்லோரும் பார்த்துருக்காங்க. நம்ம பைக் அவ்வளோ ஒரு அட்ராக்ட் பண்ணுங்க. உண்மையிலே நிறைய டூரிஸ்ட் வாகனங்கள் இந்த டைமில் குறைவுன்னு நினைக்கிறேன். நான் இது சீசன் டைம்ன்ற காரணத்தால் எனக்கு தெரியல. சீசன் டைம்னு சொன்னால் வெளிநாடுகளில் சீசன் கிறிஸ்மஸ் அப்படி இப்படின்னு முன்னுக்கு அந்த கடையில் பார்க்கணும். வெயிட்டு வரும்போது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வரும் அக்காவுக்கு. நான் முன்னுக்கு நிப்பாட்டிருக்கேன். அந்த சைடில் வாகனம் இருக்குது. பட் அந்த சைடில் எனக்கு நிப்பாட்டுறதுக்கு மனசு கேட்கவில்லை. நம்ம மான்ஸ்டரை சின்ன கடை ஒன்று இருக்குங்க, அங்கே போயிட்டு கேட்டு பார்ப்போம் பார்க் பண்ணலாமான்னு சொல்லி. பார்க் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பைக் என்ன இந்த இடத்துல நிறைய பார்க் பண்ணியிருக்குதுங்க. பட் இங்கே யாராச்சும் டிக்கெட்
கவுண்டர் இருப்பாங்களா இல்லை டிக்கெட்டு பார்த்து யார் சரி இருப்பாங்களா தெரியலங்க. ஸோ இந்த பக்கம் கேட்டு பார்ப்போம் அக்காட்ட. இந்த மாதிரி கடையில் நிறைய பேர் இருந்து சாப்பிட்ருக்காங்க. கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கேட்போமா இல்லை இப்பயே போயிட்டு கேட்போமா? ஸோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்கே பார்க் பண்ண தான் போகிறோம். கேட்டு பார்ப்போம் முன்னுள்ள பேர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. முன்னுக்கும் அந்த பக்கம் வாங்க நிறைய போயிட்டுருக்குங்க. பார்க்கிங் 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 போய்தான் பைக் பார்க்குறேன் அக்கா நம்ம நாராயண் இங்கேயே பார்க் பண்ணிட்டு போகணுமா பார்த்துக்கிறாங்களான்னு சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் பயமாக தான் இருக்கிறதுனால இங்கேயே வச்சுட்டு போவாங்க. நம்ம உள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்க்குறது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இங்கேயே மான்சரை போட்டு மான்சர் தங்கதை இங்கேயே போட்டு போவாங்க. வெயில் இல்லை, வெயிலில் கொஞ்சம் சேவ் பண்ணி தான் போட்டு